தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாயம். என் அன்பான கடகராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கடகராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுங்க. இந்த பதிவில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சனி பயிற்சி நடந்திருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் கடகராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான கணிச்சு இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்து திருப்தி இந்த பதிவில் இருக்குது. இந்த பதிவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பாருங்கள். கடக ராசி, கடக லக்னம், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அண்ட் பூச நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், ஆயில்யம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பிறந்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு வரப்பிரசாதம். அதாவது உங்களோட ராசிக்கு 7ஆம் அதிபதி அண்ட் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான். 7 அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் யார்கிட்ட எல்லாம் நட்பு ரீதியாக பழகிறோமோ, நம்ம யார்கிட்ட எல்லாம் தொடர்பில் இருக்கிறோமோ, அந்த விதத்தில் சனி பகவான் நன்மையை தரக்கூடியவராகவும் அதே சமயத்தில் அஷ்டமாதிபதியாகவும் அவரே வருகின்றார். ஆக வாழ்க்கையில் ஆயுள் பலத்தை கடகராசி நண்பர்களுக்கு அதிகமாகவே சனி பகவான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவஸ்தைகளை அதையும் தாண்டி 2 மடங்கு அதிகமாகவே கொடுத்திருக்கின்றார். எந்த கடகராசி நண்பர் சகோதர சகோதரிகிட்ட கேட்டாலும் நான் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமானது, என்னுடைய வாழ்க்கை மிகவும் போராட்டமானது. இந்த கடக ராசியில் பிறந்து ஏன் பிறந்தோனோ, என்ன காரணத்துக்கு பிறந்தனோ, என்னுடைய கர்மா என்ன, என்னுடைய விதி என்ன, நான் பிறந்தது வேஸ்டா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் பல சந்தேகங்களோடு தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் 180% பேர் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு 20% பேர் விதிவிலக்காக நல்ல நிலைமையில் இருக்கலாம். இது மறக்க முடியாத உண்மை. ஆனாலும் இப்போது சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றாரே, இனிமேல் இந்த கடகராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையினுடைய உச்சம் தொடக்கூடிய அளவுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தேவையானது இல்லையா? அப்படி பார்த்தா இந்த கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் சனி பகவான் ஒன்று சேர்கிறார். ஆக சனி பகவானும் சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி. இந்த தீர்ப்பை மாற்றவே முடியாது. இந்த தீர்ப்பை மாற்றுறதுக்கு முடியவே முடியாதுங்க. காரணம், அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது தான் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு நிகழ்ந்திருக்குது. நவ கிரகங்களில் ஒரு சுகபோகவாதி, அதாவது கஷ்டங்களை மறந்து கூட நம்ம சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும், போனது போகட்டும், நடக்கிறது நடக்கட்டும், எனக்கு தேவை இந்த பிரிவில் இனிமேல் நான் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் சுக்கிர பகவான் போய் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். கடகராசிக்கு சுக்கிர பகவான் யார்? உங்களுக்கு அவர் 4ஆம் அதிபதி, அவரே லாபாதிபதி. அவர் போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். கடகராசி நண்பர்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க, உங்களுடைய தொடக்கமே மகாலட்சுமி அம்சத்தில் தான் தொடங்கி இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சத்தில் தான் தொடங்கி இருக்கிறது. ஆக அற்புதமான நிகழ்வை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய கடன் பிரச்சனைகள், உங்களுடைய உடல் உபாதைகள் எல்லாமே மாறி வாழ்க்கையில் ஒரு சுபிட்சத்தை அடையக்கூடிய அமைப்பில், சுபிட்சமாக வாழக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் உங்களுக்கு மிகுந்த பாக்கியவாதியாக இருக்கின்றார். நல்ல பாக்கியவான். அப்போ 9ஆம் இடம் வலுப்பெற்று விட்டது இல்லையா? இந்த 9ஆம் இடத்த அதிபதி குரு பகவானும் தற்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு சுபபிரயங்கள் அப்படிங்கிற அமைப்பில், ஒரு சேவை மனப்பான்மையோட, ஒரு பொது சேவை மனப்பான்மையோட நாம் வாழ்வதே பிறருடைய சந்தோஷத்துக்காக அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம். கடகராசி நண்பர்கள், நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் என்ன உதவி உபகாரங்கள் செய்திருந்தாலும் பிரதிபலனை எதிர்பார்க்காம தான் நீங்கள் செஞ்சிருப்பீங்க. அந்த பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் செஞ்ச அந்த உதவிக்கு இப்போது சனி பகவான் பன்மடங்காக உங்களுக்கு ஒரு நல்ல சகல ஐஸ்வர்யங்களும் கொடுக்கின்றார். ஆக நல்ல மனிதர்களுக்கு என்றாவது ஒரு நாள் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது உங்களுக்கு நடைபெற காத்திருக்கின்றது. அப்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் இந்த குரு பகவான் ராசியிலே வந்து உச்சம் பெற்றுவார். ஆக நட்சத்திர அதிபதி உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு அவரே அதிபதி, அவரே ராசியில் உச்சம் பெறுவார். சனி பகவானுடைய பூச நட்சத்திரத்தில் உச்சம் பெறுவார். இனி அடுத்தடுத்து நண்பருடைய
நட்சத்திரமான புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயில்யத்திலும் அவர் பயணிப்பார். ஆக எந்த விதத்திலையும் இந்த வீட்டில் குரு பகவான் பயணிக்கின்ற காலம் பகை அப்படிங்கிற உணர்வு கிடையாது. எல்லாமே நட்பு அப்படிங்கிற அமைப்பில் தான் இது போய் கொண்டிருக்கும். அதனால் கடகராசிக்கு குரு பகவான் வந்து 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கின்ற காலம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகக்கூடிய காலம். அப்போ எப்படி ஐயா மாறும்? அதாவது நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்றாவது நான் வாழ்ந்துதான் தீர்வேன் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னால் அந்த நினைப்பு அப்படிங்கிறது நடக்கும். கண் முன்னாடி அந்த காட்சி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை இந்த குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கின்ற 9ஆம் பார்வையில் கொடுப்பார்கள். அப்போ பாக்கிய சனி உச்சம் பெற்ற குரு இனிமேல் வாழ்க்கையில் நமக்கு கவலை இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க. அந்த நாமயோகத்தின் பிரகாரம் சனி பகவானே யோகாதிபதியாக வந்து அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அவர் நேர 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை தான் பார்ப்பார், சுக்கிரனுடைய வீட்டைத்தான் பார்ப்பார். அப்போ சுக்கிரன் யாரையா? சுக்கிரன் ஆடம்பர கிரகம், ஒரு லக்ஸுரியஸான ஒரு வாழ்க்கை, நல்லதொரு வீடு மண்மனை யோகங்கள், நல்லதொரு வாழ்க்கை துணை, நல்லதொரு நண்பர்களுடைய துணை, வீட்டுக்கு தேவையான அத்தனை ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம், நல்ல சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கி வச்சு பிழைக்கக்கூடிய யோகம், நினைச்ச மாதிரியான ஒரு சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டு ஒரு பிரமிக்கிற மாதிரி மற்றவங்க பார்த்து பிரமிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த சனி பகவான் யோகாதிபதியாக வந்து அவர் 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இதுதான் உங்களுக்கு நடக்கும். பெண்களால் மிகப்பெரிய ஆதாயம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இந்த கடகராசி நண்பர்களுக்கு. தாயாரினுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழி சொத்து பத்துகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பாக்கியமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார். ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஸ்கம்பம் கண்டம் வரிகம் நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் சனி பகவான் தான் யோகாதிபதி. சனி பகவான் தான் யோகாதிபதி. அவர் இருக்க உங்களுக்கு பயம் எதுக்குங்க ஐயா? அதனால் சனி பகவான் இதுவரைக்கும் உங்களை வந்து நிறைய விஷயங்களில் போட்டு வறுத்து எடுத்திருக்கலாம், கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், வாழவே விடாத அளவுக்கு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இந்த வாழ்க்கையை வெறுக்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் ஏன் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அடுத்து உங்களுக்கு நல்ல காலம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவர் கஷ்டப்படுத்தியிருக்கிறார். அப்போ இனி வருங்காலத்தில் நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை சிறப்பாக கொடுத்துருவார். அவ்வளோதான். இப்போ தொழில் இல்லை, தொழில் படுத்துக்கிருச்சு, இனிமேல் எப்படி இருக்கும்? நல்லா இருப்போமே, நல்ல விஷயத்தை தான் அவர் செய்ய போகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நல்ல வேலையில் போய் நல்ல பொசிஷனில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு நல்ல பதவி பிரமாணம் இந்த கடகராசி நண்பர்கள் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குது. ஆக நிச்சயமாக ஒரு அரியணை ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருக்குது. தகுந்த வேலை, அந்த வேலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு சம்பளம் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருக்குது. அந்த பதவியில் ப்ரொமோஷன், அதே மாதிரி கல்வியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு, கல்வியில் தடை தாமதங்கள் இல்லை. நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் சொல்வாக்கு கேட்டு நடக்கிறதுக்கு பல லட்சம் பேர், கோடான கோடி பேர் கூட உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்றது. அதனால தான் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்றார். ஒரு ஆசானுக்கு நிகரான நண்பர்கள் தான் இந்த கடகராசி நண்பர்கள். ஆசான் போதிச்சா கேட்காத மாணவர்கள் உண்டா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இப்போ நீங்கள் அந்த பொசிஷனில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அப்போ கடகராசி நண்பர்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்துச்சு, துன்பங்கள் மறைந்தது, சந்தோஷத்தில் மட்டுமே நாம் பயணிக்க போகிறோம். அதுக்கு சனி பகவான் உட்ட துணையாக இருக்கிறார். அப்போ யோகாதிபதியாக இருந்து அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தைரிய வீரிய 3ஆம் இட ஸ்தானத்தை, நண்பருடைய ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி இடமாற்றம் உண்டு. வேலைக்காக மாற்றம், தொழிலுக்காக மாற்றம், வீடு மாற்றம், இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சிறு தூர பயணங்கள் மூலமாக ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் இந்த உலகத்தையே கலக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், சகோதரர்களுக்கு பணம், பொருள், செல்வாக்கியம் பெருகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மேலும் மேலும் எல்லாமே பணம் தாங்க. அந்த மாதிரி ஆக தொலைத்தொடர்பில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, பத்திரிகை மீடியாக்கள் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் அனைவருக்குமே நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான நல்ல விஷயங்களை கடகராசி நண்பர்களுக்கு சனி பகவான் செய்து கொடுக்க காத்திருக்கின்றார். அவரே உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். எதிரிகள் தொலைந்தார்கள். இதுவரைக்கும் உங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க,
நீங்கள் என்ன செஞ்சாலும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தவங்க, உங்கள் மேலே பழிபாரங்கள் சுமத்தியவர்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்தவங்க, உங்கள்கிட்ட வாங்கி தின்னவங்க, உங்கள்கிட்ட வாங்கி தின்னுட்டு உங்களையே வசைப்பாடினவங்க, கூட இருந்துக்கிட்டே குளிப்பறிச்சவங்க, இவங்களை எல்லாமே சனி பகவான் ஒழிக்கிறார். அப்போ இதுலேருந்து மீண்டும் வெளியே வந்துட்டாலே போதுமானது. ஆக துரோகிகளிடமிருந்து நம்ம வெளியில் வரணும், அதுதான். அப்போ அந்த துரோகிகளுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பதற்காகத்தான் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள், உங்களுடைய துரோகிகளுக்கு தகுந்த தண்டனைகளை சனி பகவான் கொடுப்பார். ஆக கடகராசி நண்பர்கள் ஒரு தாயுள்ளம் கொண்டவர்கள், அதனால தான் சந்திரன் அதிபதியாக வர்றார். இப்படிப்பட்ட நபர்களுக்கு துரோகம் செய்த எந்த ஒரு நண்பனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தோழனாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் கூட இருந்தே கெடுதலை பண்ணவங்க இல்லையா? ஆக அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகம் தான்ற மாதிரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் கடகராசி நண்பர்களை கட்டாயம் நான் காப்பாற்றியே தீர்வு அப்படின்னு சொல்லி இப்போ சனி பகவான் தான் முதன்மையாக நிற்கிறார். அப்போ அவர் கரெக்டாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற காலத்தை எடுத்துக்கங்க. இப்போ அவர் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். அப்போ குரு பகவான் கரெக்டாக அவர் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்துட்டார்னா கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கை ஏன் சொல்கிறீங்க அந்த அளவுக்கு இருக்கும்யா. நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். குரு பணம், குரு தங்க ஆபரணங்கள், இதெல்லாம் பெருகும், செல்வ பலம் பெருகும், வீட்டில் சுபமங்கல பேச்சுவார்த்தைகள் எப்போது பார்த்தாலும் சுபிட்சமாகவே இருக்கக்கூடியது, தெய்வ கடாட்சம் பொருந்தியவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போது நம்மளுடைய குடியிருக்கிற இடம், நம்ம வாழ்கின்ற இடம், நம்ம எங்கெங்கே போகிறோமோ, நம்ம யார் யார்கிட்ட பழக்க வழக்கம் வைக்கிறோமோ, இந்த சுற்று வட்டாரங்கள் எல்லாமே ஒரு தெய்வ கடாட்சம் பொருந்தியதாக இருக்கும். அப்போ கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எப்போது பார்த்தாலும் பக்தி மனம் கமலக்கூடிய அமைப்பே இருக்கும். அதனால் குறைகள் ஒன்றும் இல்லை. அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிற போது பூச நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு டபுள் ஜாக்பாட். அப்போது ஒரு 3 மாதம் கழித்து அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவார். பூச நட்சத்திரக்காரவங்க டாப் லெவலில் வருவீங்க. அப்புறம் கரெக்டாக அவர் போய் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷம் பயணிப்பார். அதுக்கப்புறம் நேராக அவர் எங்கே போவார்? ரேவதி நட்சத்திரத்துக்கு போவார். இங்கே ஆயில்ய நட்சத்திரக்காரனோட வாழ்க்கை டாப் லெவலில் வந்துடும். ஆக கடகராசி நண்பர்களை பொறுத்தப்பட்டில் அடுத்தடுத்து முன்னேற்றம் தான் காத்துக்கிட்டு இருக்கே தவிர நீங்கள் பின்னாடி வரக்கூடிய அமைப்பு கிடையாது. ஆக எல்லா விஷயங்கள்லையும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய நபர்கள் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டால் இந்த கடகராசி நண்பர்கள் தான். பாக்கிய சனி அரசு தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதாயகரமான சூழ்நிலைகள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு பல பேருக்கு உண்டு, தொழிலுக்காக வேலைக்காக போகக்கூடிய அமைப்பு. ஆக இந்த காலகட்டத்தில் ஒரு நிம்மதியான உறக்கம், உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது, குறைகள் ஒன்றும் இல்லை. அதனால் நான் சொன்ன மாதிரி ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அதில் நீங்கள் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதியாகத்தான் இருப்பார். சந்திரன் மட்டுமே அவயோகியாக இருப்பார். அப்போ சந்திரனுடைய தன்மை கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி யோகமாக வந்துட்டால் இந்த சந்திரனுடைய அவயோகம் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது. அப்போது அவருடைய பயணம் அப்படிங்கிறது கடகராசி நண்பர்களுக்கு ஒரு டபுள் ஜாக்பாட் அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்குது. குறைகள் ஒன்றும் இல்லை ஐயா. நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிறத 100க்கு 100% நற்பலன்களாக நான் ஆணி அடித்த மாதிரி சொல்கிறேன். உண்மையே நடக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? உங்களுடைய சுயஜாதகத்தையும் ஒரு பார்வை பார்த்துக்குங்க. தற்போது என்ன தசாபுத்திகள் நடக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்குங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.